பழனி நெய்க்காரப்பட்டியில் ஒரு புதிய உதயம். ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு. எங்களின் சிறப்பு அம்சங்கள்: பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள், தரமான தார்சாலைகள், அழகிய மின் விளக்குகள், சிசிடிவி கேமரா வசதி. ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் PRG, ரிப்ஸ், ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள், பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி, வங்கிகள் உள்ளது. மேலும் வங்கி கடன் வசதி செய்து தரப்படும். லயன் K மணிமுத்து 9442027557, லயன் J விக்டர் 9715018504. பழனி வாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டு தரக்கோரி வியாபாரிகள் சார்பில் பழனி ஆண்டவனை வேண்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரம் பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு கிரிவல பாதையில் கார், வேன், பேருந்தில் இருசக்கர வாகனங்கள் வரை எந்தவிதமான வாகனங்களும் செல்லாத கிரிவல பாதை அடைக்கப்பட்டது. மேலும் நூற்றுக்கணக்கான வீடுகளும் சாலை ஓர கடைகளும் அகற்றப்பட்டது. கிரிவல பாதையில் பேட்டரி கார், இலவச பேருந்து சேவைகளை கோவில் நிர்வாகம் இயக்கி வைக்கிறது. இந்நிலையில் சாலை ஓர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் இழந்து 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்யாததால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். எங்கே செல்வது, எவ்வாறு தங்களது குழந்தைகளை வளர்ப்பது என்று இருக்கக்கூடிய சூழலில் பழனி ஆண்டவனே எங்களது வாழ்வாதாரத்தை மீட்டுத்தா என்ற கோரிக்கையை பழனி ஆண்டவருக்கு வைத்து ஏராளமான வியாபாரிகளும் சிறு வணிகர்களும் ஒன்றிணைந்து திருஆவினன்குடியிலிருந்து நூற்றுக்கணக்கான பால்குடங்களை எடுத்து பழனி முருகனுக்கு அபிஷேகத்தும் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டுத்தர கோரி பழனி ஆண்டவனிடம் கோரிக்கையாக வைப்பதாக சென்று வருகின்றனர். பழனி என்பது கோவில் நகரம் என்பதால் தங்களுக்கு மாற்று தொழில் தெரியாமல் தவித்து வருகின்றனர். தற்போது திருஆவினன்குடியிலிருந்து பால்குட ஊர்வலமானது புறப்பட்டு சன்னதி வீதி வழியாக வியாபாரிகள், பொதுமக்கள், இந்து அமைப்புகள் மலைக்கோவிலுக்கு சென்று வருகின்றனர். இதில் முருகன் மாநாடு வருகின்ற 24, 25ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் 20ஆம் தேதி 10,000 வியாபாரிகள் பொதுமக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆறு படை வீடுகளில் 3ஆம் படை வீடான அதிசயம் அநேகமற்ற பழனியில கடந்த 6 மாசமா தமிழக அரசு பெருந்திட்ட வரவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முடிவு செஞ்சு இங்க இருக்கிற வர்த்தகர்களை ஃபுல்லா அப்புறப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில கிரிவல பாதையில இருந்த ஆயிரக்கணக்கான சிறு வியாபாரிகள், கடைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திருக்காங்க. குடியிருப்புகள் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அப்புறப்படுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போது அடிவார பகுதி முழுவதும் இருக்கிற பூங்கா ரோடு, சன்னதி ரோடு, ஐயம்பள்ளி ரோடு, அருள்ஜோதி வீதி,
இட்டேரி ரோடு போன்ற பகுதியிலே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் அகற்றுவதற்கு அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நாங்க பலமுறை இந்த 6 மாதங்களாக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்துட்டோம். ஆர்டிஓ, தாசில்தார், கலெக்டர், அந்த கோர்ட்டு போட்ட மானிட்டரிங் கமிட்டி எல்லாத்திலையும் சொல்லி எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கே அதிகம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லா வல்ல பழனி ஆண்டவனின் கோரிக்கை வைப்பதற்காக இங்குள்ள அத்தனை வர்த்தகர்களும் இன்று அவருக்கு பால்குடம் செலுத்திருக்காக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். இதுல குறிப்பா என்னன்னா, எங்களுடைய ஜனநாயக முறைப்படி தனி மனிதனுடைய ஒரு வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகின்ற அரசுக்கு கவனம் ஈர்க்கும் விதமாகத்தான் எங்களுடைய இந்த பால்குட நிகழ்ச்சி நான் பழனியாண்டவரிடம் முறையிடுறோம். அடுத்த வாரம் வருகின்ற 20ஆம் தேதி அரசுக்கு எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், இனி பாதிப்பு அடைவதற்கு உள்ளாகக்கூடிய மக்கள் அனைவரும் அரசுக்கு எங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமா மிக பெரிய லெவல்ல 10,000 பேரை கூட்டி ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை பழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இங்குள்ள அனைத்து அமைப்புகளும், வியாபாரிகளும், வர்த்தகர்களும், குடியிருப்பு மக்கள்களும், பழனி வாழ் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மிகப்பெரிய லெவல்ல இந்த எங்களுடைய அமைதியான முறையில் எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தடுத்து எங்களுடைய போராட்ட காலம் தொடரும். ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு உரிமை, எங்களுடைய விஷயத்தை என் மண் என் உரிமை, அதான் எங்களுடைய இந்த விஷயத்தை நாங்க முழுமையா எங்களுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு நாங்க என்ன முயற்சி மேற்கொள்றோமோ அரசிட்ட நாங்க எல்லாம் தெரிவிச்சு பார்த்துட்டோம். அதனால பழனியாண்டவர்கிட்ட சொல்றதுக்கு போறோம். மீண்டும் அரசு கோவிலில் போய் பால் அபிஷேகம் செய்கிறோம். இந்த அபிஷேகத்தின் பேரில நமது அதிகாரிகள் மனசிலும் நீதியரசர் அவர் மனசிலும் ஒரு திருப்பங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்பதற்காக இந்த பழனிமலை பால் அபிஷேகம்